9th Maths example 1.17 important sum. From the given Venn diagram, write the element of A கொடுத்துருக்கு, A கேட்டிருக்காங்க, B கேட்டிருக்காங்க, A டிஃபரன்ஸ் B கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, B டிஃபரன்ஸ் A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, A டேஷ் B டேஷ் இன்வர்ஸ் செட்டு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், A கண்டுபிடிக்கணும். A கண்டுபிடினா அதை எடுத்து எழுதிக்கிறோம். ஒன்று ரைட்டு A. இப்போ ஏங்கிறது இந்த ஏங்கிற சர்க்கிளுக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதை மட்டும் எடுத்துடணும். ஏங்கிற சர்க்கிள் என்ன இருக்குது, ஏ இருக்குது. அடுத்து என்ன இருக்குது, ஏங்கிற சர்க்கிளில் ஏ EIO U இருக்குது. இதை மட்டும் எடுத்துக்கணும். அதான் ஏவோட வேல்யூ. ஸோ ஏங்கிற செட்டுன்னு அர்த்தம். ஏ இருக்குது, அப்புறம் என்ன இருக்குது, இ இருக்குது, ஐ இருக்குது, ஓ இருக்குது, யூ இருக்குது. என்ன இருக்குது, ஏ இருக்குது, இ இருக்குது, ஐ இருக்குது, ஓ இருக்குது, யூ இருக்குது. அது எடுத்து இதான் ஏ. அடுத்து நம்ம என்ன செகண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. பி இஸ் ஈக்குவல் டு இங்கே பிக்குள்ளே சர்க்கிள் என்னென்ன இருக்கோ அதை அனைத்தையும் எழுதிடணும். பிங்கிற சர்க்கிள் என்ன இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஓ இருக்குது. புரியுதுங்களா? இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான சம்முங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், தேர்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஏ டிஃப்ரெண்ட் பி சீக்வல் டு இங்கே ஏவோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஏ கமா இ கமா ஐ கமா ஓ கமா யூ எழுதிடணும். இந்த டிஃப்ரெண்ட்டை போட்டுடணும். பியோட வேல்யூ என்ன இருக்குன்னா பி கமா சி கமா இ கமா ஓ இருக்குது. இப்போ ரெண்டுத்தையும் காமனாக விட்டுடணும். என்னென்ன காமனாக இருக்குங்க, இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கே ஓ இருக்குது. பாக்கி என்ன இருக்குது, இங்கே வேறு எதுவுமே இல்லை. ரெண்டுத்தையும் காமனில் பாக்கி இதில் பேலன்ஸு ஃபஸ்ட்டில் என்ன பேலன்ஸு மீறுதோ அதை மட்டும் எடுத்துடணும். இங்கே என்ன இருக்குது ஏ, இங்கே என்ன இருக்குது ஐ, இங்கே என்ன இருக்குது யூ. இது ரெண்டுத்தையும் காமன் போக ஃபஸ்ட்டு என்ன பேலன்ஸ் மீறுதோ அதை எடுத்து எழுதணும். அது என்னென்னா ஏ டிஃப்ரெண்ட் பி. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த்து என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த்தை பார்த்தீங்கன்னா பி டிஃப்ரெண்ட் ஏ. ஃபஸ்ட்டு பியோட வேல்யூ எடுத்து எழுதணும். பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்கோம், பி கமா சி கமா இ கமா ஓ டிஃப்ரெண்ட். ஏவோட வேல்யூ என்ன இருக்குது, ஏ கமா இ கமா ஐ கமா ஓ யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் காமன் என்னன்னு இருக்கு, இங்கே இ இருக்குது, இங்கேயும் இ இருக்குது, இங்கே ஓ இருக்குது, இங்கேயும் ஓ இருக்குது. ரெண்டுத்தையும் காமன் போ பேலன்ஸு ஃபஸ்ட்டில் என்ன மாரிது பி கமா சி. ஸோ இது என்னது பி டிஃப்ரென்ஸ் ஏ. அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஃபிஃப்த்து என்ன சொல்கிறாங்க, ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும். ஏ டேஷ் ஈக்குவல் எப்படி எதுனா யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் ஏ. இப்போ யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் ஏ கண்டுபிடிக்கணும்னா யூனிவர்சல்னால் இல்லை மொத்தத்தையும் எல்லாமே உள்ளதான் யூனிவர்சல், எல்லாமே மொத்தம் உள்ளதான் யூனிவர்சல். ஏ பி சி டி இ ஜி ஐ ஓ யூ. இது வந்து யூனிவர்சல் செட்டு. டிஃப்ரெண்ட் ஏவோட வேல்யூ எடுத்து எழுதணும். இது யூனிவர்சல் டிஃப்ரென்ஸ்னால் இதில் எல்லாத்தையும் கொடுத்து மொத்த பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அத்தனையும் எடுத்துடணும். ஏ பி சி டி இ எல்லாமே இது எல்லாத்தையும் எடுத்து எழுதிட்டு இதுதான் யூனிவர்சல் டிஃப்ரெண்ட்டில். டிஃப்ரெண்ட் ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இ ஐ ஓ யூ. இது ரெண்டுத்தையும் காமனாக கேன்சல் பண்ணணும். இங்கேயும் ஏ இருக்குது, இங்கேயும் ஏ விட்டுடணும். அடுத்து என்ன இருக்குது, இங்கே இ இருக்குது, ஈயை விட்டுடணும். அடுத்து இங்கே ஐ இருக்குது, ஐயை விட்டுடணும். இங்கே ஓ இருக்குது, ஓ விட்டுடணும். யூ இருக்குது, யூ விட்டுடணும். ஃபஸ்ட்டில் என்ன மாரிதுன்னு பார்க்கணும், பி கமா சி கமா டி, இங்கே என்ன இருக்குது ஜி. ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன இருக்குது பேலன்ஸ் என்ன இருக்குதுன்னு உனக்கு நல்லா தெரியும். என்ன இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, ஜி இருக்குது, கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி டேஷ் கண்டுபிடிக்கணும். சிக்ஸ்த்து என்ன சொல்லுதுன்னா பி டேஷ் ஈக்குவல் டு யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் பி. ஸோ யூனிவர்சல் வந்து நம்ம என்ன யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் பி கண்டுபிடிக்கணும். யூனிவர்சல் என்ன இருக்குதுன்னு தெரியும் நமக்கு. என்ன ஏ பி சி டி இ ஜி ஐ ஓ யூ. டிஃப்ரெண்ட் பியோட வேல்யூ என்ன இருக்குன்னா ஓப்பன் ப்ரைட்டு பி சி இ ஓ. ரெண்டுத்தையும் காமனை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இங்கேயும் பி இருக்குது, பியை விட்டுட்டு இங்கேயும் என்ன இருக்குது, இங்கே என்ன சி இருக்கான், இந்த சியும் விட்டுட்டு இந்த ஈயும் விட்டுட்டு இந்த ஓவும் விட்டுட்டு ஃபஸ்ட்டில் என்ன பேலன்ஸ் மீட்டுன்னு பாரு, ஏ டி ஜி ஐ யூ. ஸோ இது என்னது யூனிவர்சல் டிஃப்ரெண்ட் பி. நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், பி டேஷோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, செவன்த்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யூனிவர்சல்னால் என்னென்னு கேட்டிருக்காங்க. யூனிவர்சல் தான் நமக்கு தெரியுமே, ஏ பி சி டி இ
GIOU. ஸோ நம்ம யூனிவர்சல்ங்கிறது இந்த மொத்தத்தையும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ நம்ம இது எத்தனை 7 இது கேட்டிருக்காங்க. 7 இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து செய்வாங்க 5 மார்க்லையும் கேட்பாங்க, திடீர்னு 8 மார்க்லையும் கேட்பாங்க. இது வந்து 9th வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சம்மு. தேங்க்யூ.